refreshing partner. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. இப்போ நான் அதை சொன்னேன் அப்படின்னா வந்துட்டு தலையை பிச்சுப்பீங்க எல்லாரும். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஒழுங்காக தானே நாங்கள் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி. எஸ், நம்மளுடைய ஓடிஐ வேர்ல்டு கப் 2027, T20 வேர்ல்டு கப் 2028 ரெண்டுத்தையுமே போட்டு குழப்பி அடித்து ஒரு குருமா மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க நம்மளுடைய ஐசிசி. என்னங்கிற பார்க்க போகிற இந்த வீடியோவில் பாய்ஸ் எப்படி ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ நம்மளுடைய ஓடிஐ வேர்ல்டு கப் 2027 அதுதானே ஃபஸ்ட் வரப்போகுது. ஆனால் அப்படி ஃபஸ்ட்டு பேசக்கூடாது, பைத்தியமாயிருவீங்க. அதை லாஸ்ட்டு பேசுவோம். 2028 நடக்க போகிற T20 வேர்ல்டு கப்புடைய ஃபார்மெட்டை பற்றி ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்போ அதை நான் பார்க்காம சொல்ல முடியாது, ஏன்னா அது அந்த அளவுக்கு இப்போ கொஞ்சம் புதுசாக இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன். ரைட்டா? டீம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த புது ரூல்ஸ் சேஞ்சில் அதே 20 டீம்ஸ் தான். டீம்ஸுடைய கவுண்டில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது T20 வேர்ல்டு கப் பொறுத்தவரைக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, நம்பர் ஆஃப் மேட்சஸும் அதே 55 மேட்சஸ் தான். நம்பர் ஆஃப் மேட்சஸும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ ஃபார்மெட்டில் தான் இங்கே வித்தியாசம். அடுத்து மூணாவதுக்கு போவோம். குரூப் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் 30 மேட்சஸ் இருக்க போகுது. அதாவது இந்த ரவுண்ட் ராபினை பொறுத்த வரைக்கும் 5 குரூப்ஸாக இருக்கும். 4 குரூப்பில் 5 டீம் கிடையாது, 5 குரூப்பில் 4 டீம். இதே மாதம். ஸோ இப்போ 5 குரூப்பில் 4 டீம் இருக்கும். குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி, குரூப் இ. 5 குரூப், ஒவ்வொன்றிலையும் 4 டீம். ஸோ 20 டீம் ஆயிடுச்சா? ரைட். அடுத்து 4வது மேட்ரு. இப்போ இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குரூப்லையுமே டாப் 2 போகும். முன்னாடி 5 டீம்ஸ் இருக்கும் ஒரு குரூப்பில், அதுலேருந்து டாப் 2 போகும். இப்போது 4 டீம்ஸ் இருக்கிற ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் 2 டீம்ஸ் வந்துட்டு வெளியே வந்து டாப் டீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். இப்போது 5 குரூப்லேருந்து 2 பேர் வந்தால் என்ன ஆகும்? சூப்பர் 10. ஸோ இப்போ சூப்பர் 8 கிடையாது. ரைட்டா? புரிஞ்சதில்ல இது வரைக்கும்? ரைட்டா? ஸோ இப்போ சூப்பர் 8க்கு பதிலாக சூப்பர் 10 வருது. இப்போ இந்த சூப்பர் 10ல் என்ன நடக்கும் அப்படின்னா, மொத்தம் 20 மேட்சஸ். எப்படி 20 மேட்ச் அப்படின்னா, இதுலையுமே 2 குரூப்பாக பிரிக்கிறாங்க. திரும்பவும் 5 பேராக வந்துட்டு ஒரு குரூப்பையும் பிரிக்கிறாங்க. குரூப் 1, குரூப் 2. இப்போது அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு குரூப்ல இருந்தும் 2 டீம்ஸ் வந்துட்டு செமிஃபைனலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கரெக்டாக? அதானே? ரைட். ஆனால் இல்லை. என்ன நடக்கும் அப்படின்னா, டாப் டீம் ஃப்ரம் ஈச் குரூப் ப்ராக்ரஸ். 5 பேர்லேருந்து ஒருத்தவங்க மட்டும் தான் செமிஃபைனல் போவாங்க. அடுத்த 5 பேர்லேருந்து ஒருத்தவங்க மட்டும் தான் செமிஃபைனல் போவாங்க. சரி, 2 பேர் போயிடுவாங்க. அப்போ நீங்கள் டேரெக்டாக ஃபைனல்ஸே ஆடிடலாமே அப்படின்னா அதுதான் இல்லை. செமிஃபைனலுக்கு 4 டீம் வேணும்ல. இதுலேருந்து ஒரு டீம், அதுலேருந்து ஒரு டீம் வந்துட்டாங்களா, மிச்சம் 2 டீம் வேணும்ல. அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? நீங்கள் நினைப்பீங்க இதில் 2வது அதில் 2வது அப்படின்னு தான் நான் ஆரம்பத்தையே சொல்லியிருந்திருப்பேன். என்னதம்மா பண்ணுறாங்க? இதில் 2வது 3வது வந்திருப்பாங்கல்ல, அந்த குரூப் 2ல் 2வது 3வது வந்திருப்பாங்கல்ல, அந்த 4 பேரையும் எடுத்து அவங்களுக்குள்ள ஒரு மேட்ச். இதில் 2வது இருந்தவங்களும் அந்த குரூப்பில் 3வது இருந்தவங்களும் ஒரு மேட்ச். இதில் 3வது இருந்தவங்களும் அதில் 2வது இருந்தவங்களும் ஒரு மேட்ச். இப்போ இதுலையும் ஒன்று ஒரு ஆள் ஜெயிப்பாங்களா, அவங்க தான் 3rd and 4th செமிஃபைனலிஸ்ட். கைத்தட்டுங்க எல்லாம், ஜோராக கைத்தட்டுங்க. உழக்கணும் நீங்களாம் போட்டு. இதுதான் வந்துட்டு அந்த எலிமினேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதாவது வந்து 2 குரூப்லையும் செகண்ட் அண்ட் தேர்ட் வந்தவங்க போய் விளையாடி ஒரு நாக் அவுட் மாதிரி அதில் ஜெயிக்கிறவங்க தான் இன்னொரு செமிஃபைனலிஸ்ட்னு போகிறாங்கல்ல, அதுக்கு எலிமினேட்டர். ஆமாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கப்புறமா பார்க்க போகிறது செமிஃபைனல்ஸ், ஆக்சுவலாக நடக்க வேண்டிய செமிஃபைனல். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஃபைனல். ஸோ இப்போ எத்தனை ரவுண்டை தாண்டி வருது? முதல்ல ஒரு குரூப் ஸ்டேஜு, அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் 10, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எலிமினேட்டர், அதுக்கப்புறம் செமிஃபைனல், அதுக்கப்புறம் ஃபைனல் அப்படின்னு சொல்லி 5 விதமான ஸ்டேஜஸாக போய் கடைசியாக தான் அந்த வின்னர் யாருங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஐசிசி வேர்ல்டு கப் 2028க்காக இவங்க கொடுத்துருக்கிற டேட்டா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஓடிஐ வேர்ல்டு கப் 2027. இதுதான் வேற மாதிரி இருக்கும். அதாவது அட்லீஸ்ட் கொஞ்சம் இப்போ நான் சொன்னதையும் ஸ்க்ரீனில் பார்த்ததையும் வச்சு உங்களால் புரிஞ்சுக்க முடியுதுல. இதை அடித்து சொல்கிறேன், மண்டையை பிடிச்சி ஒரு நேரம் பாருங்க. இப்போ இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 டீமோட ஆரம்பிக்கிறோங்க. வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எப்படி விளையாடிருக்கோம்? 14 டீம் தானே. 2011 16 டீம் இருந்துச்சு, ஆனால் இப்போ குறைச்சிட்டோம். 14 டீம்ஸ் தானே. ஓகே, ரைட். சாம்பியன்ஸ் ட்ராஃபினா தான் இன்னும் கம்மி. வேர்ல்டு கப்னா, அதாவது ஓடிஐ வேர்ல்டு கப் 50 ஓவர் ஃபார்மேட்னா 14 டீம்ஸ் தானே. ஓகே, 14 டீம்ஸ். ஆனால் என்னென்னா, எடுத்த உடனே யாருக்கு தெரியுமா மேட்ச்சு? ஃபஸ்ட்டு ரவுண்டு சூப்பர் சீரீஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டோம் இதுக்கு நம்ம. இப்போ இந்த சூப்பர் சீரீஸில் யார் விளாட்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12வது இடத்துலையும் 13வது இடத்துலையும் 14வது இடத்துலையும் இருக்கிறாங்க. அது என்ன 12, 13, 14னா, இந்த இதுலேயே ஒரு ஆர்டர் இருக்கும்ல, குவாலிஃபை ஆன ஆர்டர். அதாவது வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப லீஸ்ட்டில் இருந்தாங்க, இவங்கெல்லாம் குவாலிஃபயரில் போய் கடைசியாக தான் வந்தாங்கன்னு சொல்லி. ஸோ நீ ஒரு குவாலிஃபயர்லாம் இந்த வேர்ல்டு கப்பில் விளையாடி கடைசியாக எப்படியோ கஷ்டப்பட்டு குவாலிஃபை ஆகி இந்த லாஸ்ட் ஒரு 3 டீம் உள்ளே வந்திருப்பாங்க. அதாவது ரேங்கிங்ஸில், ஓடிஐ ரேங்கிங்கில் 10 பேர் இருப்பாங்க. அவங்க இல்லாமல் ஒரு 4 பேர் கஷ்டப்பட்டு முட்டி மோதி வந்திருப்பாங்கல்ல.
அதில் ஒரு 3 பேரை நம்ம என்ன பண்ணுறோன்னா குவாலிஃபயர்லாம் ஆட்டியாப்பா கஷ்டப்பட்டு வேர்ல்டு கப் விளாடணும் ஆசையாக வந்துட்டால இன்னும் பிரச்சனை கிடையாது வா உனக்கு தான் மேட்ச் அப்படின்னு சொல்லி அந்த 12வது 13வது 14வது இடத்துல இருக்கிற அந்த 3 டீமையும் பிடிச்சி அவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் வைக்கிறோம். இந்த குரூப் இது ஒரு குரூப் ஸ்டேஜ் மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் மாற்றி மாற்றி இப்படி விளையாடிப்பாங்க. இப்போ இது ஒரு குரூப், இந்த 3 டீம் சேர்ந்து இதில் எந்த டீம் டாப்பில் வருதோ அந்த டீமுக்கு 12வது இடம். என்னையே நீங்கள் அடிக்கிறதோ திட்டுறதோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏற்கனவே 12வது இடத்துல ஒருத்தன் இருந்தானா அவனை மீறி 13வது இடத்துக்கு ஒருத்தனையும் 14வது இடத்துக்கு ஒருத்தனையும் கூட்டிகிட்டு வந்து குவாலிஃபயர்லாம் வச்சு நிறுத்துனீங்களா? இப்போ அவங்க 3 பேருக்குள்ள ஒரு மேட்சை வச்சு அந்த குரூப்பில் எவன் டாப்புக்கு வரானோ அவன் தான் 12வது டீமு அப்படின்னு சொல்கிறதுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. இப்போ சத்தியமாக அவன் தான் 12வது டீம் ஆகும். நம்ம நார்மலாக என்ன நினைப்போம், 13th and 14th இருந்தவனுங்க எப்படியும் இவங்களோட வீக்காக தான் இருப்பானுங்க, அவங்க எப்படியும் தோற்று தான் போப்பானுங்க அப்படின்னு நினைப்போம்ல. அதில் மேபி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு இவங்க நினச்சி பண்ணுறாங்களோ நமக்கு தெரியல. ஸோ இப்போ இதுலேருந்து இந்த குரூப் ஸ்டேஜ் ஜெயிச்சவங்க 12th டீம் ஓகே அப்படின்னு சொல்லி பாக்கி வெயிட்டிங்கில் இருந்த 11 டீமோட இவங்களையும் சேர்த்துக்கிட்டு இந்த டோர்னமெண்ட் அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. மொத்தமே அப்போ இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே கஷ்டப்பட்டு குவாலிஃபை ஆகி வந்த அந்த ஒரு லாஸ்ட் 3 டீம்ஸில் 2 டீமு விளையாட போகிறதே இந்த வேர்ல்டு கப்பில் 2 மேட்ச் தான். அவங்க வெளியே போகிறாங்க ரைட்டாக 2வது ஸ்டேஜுக்கு போகும். இது குரூப் ஸ்டேஜ். இதுதான் ஆக்சுவலாக ஆரம்பிக்கிற வேர்ல்டு கப்புன்னு கணக்கில் வச்சுக்கோங்களேன் நீங்கள். இப்போ இதில் 30 மேட்ச் நடக்குது. இந்த 30 மேட்ச் எப்படி நடக்குது அப்படின்னா ரவுண்ட் ராபின் தான் இதுவும். அதாவது 2 குரூப்ஸாக பிரிக்கப்படுது. குரூப் 1 குரூப் 2ன்னு அந்த 12 டீமுமே இங்கே 6 இங்கே 6ன்னு பிரிக்கப்படுறாங்க. இப்போ இதில் டாப் 3 அதில் டாப் 3 6 பேர் சேர்ந்து உள்ளே போகிறாங்க. அப்போ சூப்பர் 6 ஆம்பிங்க சூப்பர் 7 6 பேர் போனால் அது எப்படிரா சூப்பர் 7 அப்படின்னா 6 பேர் போனால் தானே 6 பேர் போயிட்டு 7வது ஒரு இடத்த விட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அதில் யாரா வந்து உட்காருவா அப்படின்னா இந்த குரூப் 1ல் கடைசி 3 பேர் இருப்பாங்களா, அந்த குரூப் 2ல் கடைசி ஒரு 3 பேர் இருப்பாங்களா, இந்த 6 பேர்லேயே யார் வந்து கரெக்டாக வின்ஸ் ஜாஸ்தியாவோ இல்லை ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நெட் ரன் ரேட் ஜாஸ்தியாவோ வச்சுருக்காங்களோ அவங்க தான் 7th டீம்னு டிக்ளேர் பண்ணப்படுறாங்க. இங்கே புரிஞ்சுதா? எனக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் புரிஞ்சுது. ஸோ இப்போ இந்த 7வது டீம் இதை சூஸ் பண்ணுறது தான் ஒரு பிரச்சனையே இருக்குது. இங்கே டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்குது டோர்னமெண்ட்டில். ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த 7வது டீமை சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. அது நான் வரேன் பின்னால். ஸோ இப்போ இவனுங்க போய் சூப்பர் 7ன்னு ஒன்று விளாட்றாங்க. இந்த சூப்பர் 7ல் 21 மேட்ச் இருக்குதாம்மா. ஒவ்வொருத்தரும் மாறி மாறி ஒரு மேட்ச் அவங்களுக்குள்ளே விளையாடிப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி விளாட்னா என்ன கணக்கில் நிறைய மேட்ச் வர மாதிரி இருக்குது. பட் ஒருவேளை குரூப்பாக தனியாக பிரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்படி பிரித்த மாதிரி இதில் போடல. ரவுண்ட் ராபின் ஸ்டேஜ் இதில் வர டாப் 4 டீம்ஸு செமிஃபைனல்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ செமிஃபைனல் நடக்கும். 2 மேட்ச்சு P1ம் P4ம் அப்புறம் P2ம் P3யும் இது நடந்து முடிஞ்சு போய்டும். அப்புறம் 2 வின்னரும் சேர்ந்து ஃபைனல் போயிடுவாங்க. இதில் அது மாதிரி எலிமினேட்டர் அதனால் அதுக்கு பதில் தான் இதில் சூப்பர் 7 ஒரு பெரிய குழப்பம் வந்துருச்சுல. அதனால் இதில் வந்து நாக் அவுட் ஸ்டேஜில் அங்கே போய்ட்டு எந்த ஒரு டென்ஷன் கொடுக்கல. அதில் நம்ம ரிலாக்ஸ்டாக விட்டுட்டாங்க. ஸோ இப்படி தான் நடக்க போகுது. இந்த மாதிரி 4 ஸ்டேஜாக முதல்ல சூப்பர் சீரிஸ், அப்புறம் குரூப் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் வந்து சூப்பர் 7, அதுக்கப்புறம் செமிஃபைனல், அதுக்கப்புறம் ஃபைனல். ஓகே, இதுலேயே 5 ஸ்டேஜில் போய் நடந்து முடிய போகுது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த சூப்பர் 7ல் எனக்கு தோன்ற பிரச்சனை நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தயவு சொல்லிட்டு போங்க. போகிறதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டு கப்பில் என்ன பிரச்சனை இருக்குது, எந்த டீம்ஸ் பாதிக்கப்படுவாங்க, இதனால் பாதிக்கப்பட போகிற அந்த லாஸ்ட் மினோஸ் டீம் மாதிரி வேறு யாரெல்லாம் இருப்பாங்க சொல்லுங்கள். சூப்பர் 7ல் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா 3 டீம் டாப் 3 போயிட்டாங்க, டாப் 6 ஆகிட்டாங்க. அவங்க சூப்பர் 7க்கு போயிட்டாங்க 6 டீம்ஸ். இந்த 7வது டீம் சூஸ் பண்ணது இவங்க என்ன தெரியுமா மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாட்டம் 3 இந்த 6 பேரில் ஒருத்தனை சூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா இந்த குரூப்பில் ஒருத்தன் 4வது இடத்துல இருப்பான், அந்த குரூப்பில் ஒருத்தன் 4வது இடத்துல இருப்பான். அவனுங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு போட்டி, யாருக்கிட்ட பெட்டர் விக்ட்ரிஸோ பெட்டர் ரன் ரேட்டோ இருக்குது, நெட் ரன் ரேட்டுங்கிறத பார்த்து அதில் ஒருத்தனை சூஸ் பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை அப்படின்னா, நான் ஒரு குரூப்புக்குள்ளே ஒரு டீம்ஸோட மாற்றி விளையாடிட்டு இருக்கும்போது என்னுடைய நெட் ரன் ரேட் இவ்வளோ இருக்குது. ஓகே, இப்போ நான் இந்த 3வது இடத்துக்கு போயிடணும், 3வது இடத்துக்கு போகணுன்னா எனக்கு இவ்வளோ நெட் ரன் ரேட் இருந்துச்சு, நான் எப்படியாவது டாப் 3 போயிடுவேன் என் குரூப்பில். அப்போ நான் வந்து இந்த சூப்பர் 7க்கு என் குரூப்லேருந்து குவாலிஃபை ஆகிற டாப் 3 டீம்ஸும் நானும் ஒரு டீமாக வந்துடுவேன். அந்த 3வது இடத்துக்கே ஒருத்தன் போராடிட்டு இருப்பான். அந்த 3வது இடத்த விட்ட உடனே அந்த 4க்கு போயிடுறான்ல. இப்போ அவனை எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீ இங்கே 4ல் இருக்கிற, அங்கே அவன் 4ல் இருக்கிறான், நீங்கள் 2 பேரும் உங்களுக்குள்ளே எவனோ ஒருத்தன் தான் போகிறான்ற இதில் நீங்கள் விளையாடிருக்கவே மாட்டீங்க. ஆனால் நாங்கள் இப்போ அப்படி தான் சூஸ் பண்ண போகிறோம். 3 நெட் ரன் ரேட் என்ன, ஓகே நீ தான் பெட்டர், நீ போ. அப்போது ஒருத்தன் எப்படி விளாடணும் அப்படின்னா அந்த குரூப்பையும் பார்த்துட்டு இருக்கணும் உட்காந்து. அதில் யாரா 4வது இடத்துக்கு வர மாதிரி இருக்கா, ஒருவேளை நம்ம இந்த மேட்சை தோற்று 4வது இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அப்போ நம்மளுடைய கடைசி மேட்ச்சில் ஒருத்தன் கால்குலேட் பண்ணணும்.
அந்த டீமில் எவனாவது ஒருத்தன் அந்த குரூப்பில் 4வது இடத்துக்கு போவானோ அவனை விட நம்ம இங்கே வந்து பெட்டராக ரெட்ரண்டேட் வச்சுக்கணும்னு இன்னொரு குரூப்பில் ஒருத்தன் ஆடுற மேட்சோடைய கணக்கு, அவன் லாஸ்ட் மேட்ச்சில் என்ன நெட்ரண்டேட் வச்சுப்பான், அவன் எத்தனை பாலில் ஜெயிப்பான்றதெல்லாம் கணக்கு பண்ணி நானும் அதை விட அதிகமாக வித்தியாசத்தை ஜெயிச்சாதான் நான் 7வது டீமாக போக முடியுன்றதுலாம் ஒரு கொடுமையிலையும் கொடுமைங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் ஒரு 1000 காரணம் சொல்கிறாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதுங்க, மண்டையில் மாறாது. இதை மாறி வச்சு என்னத்தை கிரிக்க போகிறான்னு தெரியல. இதெல்லாம் மாற்றினாங்கன்னா உடனே இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுமா. வேர்ல்டு கப் எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. பார்க்குறவனும் பிச்சுக்கிட்டு போயிடுவான் மண்டே பைத்தியங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஐசிசி உங்களுக்கு என்ன மாதிரிலாம் திட்டம் தோணுதோ உங்கள் லாங்குவேஜ் நீங்கள் திட்டம் இன்னும் சூப்பராக நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது போகலாம். ஓகே பாய். Meriba Paneer Soda. I trust Meriba.